Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட second chapter lines and angles ல exercise number 2.5 பண்ண போறோம். இப்போ நம்ம 2.5ல பாத்தீங்கன்னா angles பத்தி படிக்க போறோம். So ஒரு angles வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது and angles குள்ள எத்தனை segments இருக்கு இதெல்லாம் நம்ம டீடைலா படிக்க போறோம். இப்போ ஒரு angle வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா two rays வந்து joined ஆகுது இல்லையா? So two rays joined ஆகும்போது அங்க வந்து ஒரு angle ஃபார்ம் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா BD ஒரு ray, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா BE ஒரு ரே. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு ரேஸும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகுது, B பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுது. அப்போ இங்க வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் these two rays. இப்போ இந்த ரேஸ வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ஆர்ம்ஸ் அப்படினு சொல்வோம். ஆங்கிள் மென்ஷன் பண்ணும்போது இந்த ரேஸ வந்து நம்ம ஆர்ம் அப்படினு சொல்வோம். சோ இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். இப்போ ரெண்டு ஆர்ம்ஸும் ஜாயிண்ட் ஆகுதுல ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட். சோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம வெர்டெக்ஸ் அப்படினு சொல்வோம். ஓகே, சோ கண்டிப்பா வந்து ஒரு ஆங்கிள்க்கு வந்து ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெர்டெக்ஸ் இருக்கணும். சோ ரெண்டு ஆர்ம்ஸும் ஜாயின் பண்ற இடத்தை வந்து we call it as vertex. இப்போ ஒரு ஆங்கிள் நம்ம நேம் கொடுக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் வந்து கண்டினியூட்டா அந்த லைன்ல இருக்கணும். பாத்தீங்கன்னா DBE இப்படி நம்ம பேர் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா EBD இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்துக்கணும். Instead of that நம்ம BDE இல்லனா EDB இந்த மாதிரி நம்ம நேமிங் கொடுக்க கூடாது. சோ அது வந்து கண்டினியூட்டா அந்த பாயிண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்கிளோட சிம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ணுவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிளோட சிம்பிள். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஆங்கிள் DBE இல்லனா என்ன பண்ணலாம் ஆங்கிள் EBD. சோ எப்பவுமே வந்து வெர்டெக்ஸ் வந்து மிடில்ல வரணும் ஆங்கிள்க்கு. இப்போ இந்த வெர்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இங்க மிடில்ல இருக்கு, B இங்க இருக்கு, இங்க வந்து B மிடில்ல இருக்கு. அப்போ எப்பவுமே வந்து வெர்டெக்ஸ் வந்து மிடில்ல வரணும் ஆங்கிள். அந்த மாதிரி தான் நீங்க நேமிங் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஆங்கிள் சிம்பிள் பார்த்துட்டோம், ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டோம், அண்ட் ஆங்கிள் நேமிங் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிளோட மெஷர்மென்ட் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் போடணும். So this shows the angle. அப்போ இங்க ஒரு angle form ஆயிருக்கு. Sometimes இந்த angle வந்து கம்மியாகலாம் and sometimes பெருசாகலாம். So depends on the arms distance base பண்ணி அந்த angle-ஓட measurement மாறும். So இங்க ஒரு activity கொடுத்திருக்காங்க. Vidya has just opened her book. Let us observe her opening the cover of the book in different scenarios. So இந்த girl என்ன பண்றா, வித்யா வந்து அவரோட book open பண்றா. So open பண்ணும்போது she observes different angles. So ஒவ்வொரு angle ஒவ்வொரு கேஸ்லயும் வந்து ஒவ்வொரு angle வந்து ஃபார்ம் ஆகுது. So இத பேஸ் பண்ணி நமக்கு ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க, நம்ம அத சால்வ் பண்ணலாம். Do you see angles being made in each of these cases? Can you mark their arms and vertex? இப்போ நம்ம இந்த பிக்சர்ஸ்ல இருக்கிற arms and vertex வந்து மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல வந்து arms இங்க இருக்கு, இது ரெண்டு arms, இது வந்து vertex. நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம். This form the vertex B. Okay, A B C. Next இதுல vertex வந்து நமக்கு இங்க இருக்கு இல்லையா, ரெண்டு arms இங்க இருக்கு. அப்போ A B C. இதுலயும் வந்து நமக்கு இங்க இருக்கு மிடில் பாயிண்ட் வந்து vertex B A C. இங்க வந்து நமக்கு ஆங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து vertex B A B C. இதுல பாத்தீங்கன்னா vertex இங்க இருக்கு B A C angle. சோ இங்க வந்து 360 டிகிரி ஆங்கிள் இல்லையா, அப்ப ரெண்டுமே இங்க தான் இருக்கும் A C and B. சோ இது வந்து vertex, ரெண்டு ஆர்ம்ஸும் வந்து இங்க கனெக்ட் ஆயிடுச்சு, ஜாயின் ஆயிடுச்சு A and C ல. So நம்ம இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், which angle is greater, the angle in case 1 or the angle in case 2? Just as we talk about the size of a line based on its length, we also talk about the size of an angle based on its amount of rotation. So the angle in case 2 is greater, as in this case she needs to rotate the cover more. Similarly, the angle in case 3 is even larger than that of case 2 because there is even more rotation, and cases 4, 5 and 6 are successively larger angles with more and more rotation. So இப்போ நமக்கு வந்து angle compare பண்றாங்க. angle வந்து size எப்படி நமக்கு increase ஆகும் அப்படின்னா based on the rotation. இப்போ அந்த book வந்து எந்த அளவுக்கு rotate பண்றாலோ அந்த அளவுக்கு வந்து angles வந்து பெருசா ஃபார்ம் ஆகும். இப்போ case 1 ஓட angle வந்து smaller than case 2 இல்லையா. So இதுக்கு இந்த angle-க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா angle.
அதே மாதிரி கேஸ் 2 வந்து கேஸ் 3 விட ஸ்மாலரா இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து கேஸ் 2 ஓட அதிகமா இருக்கு. அதே மாதிரி கேஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா கேஸ் 4 விட ஸ்மாலர் ஆங்கிள். ஸோ இங்கே வந்து இதோட பெரிய ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து ஆங்கிளோட வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? The size of an angle is the amount of rotation or turn that is needed about the vertex to move the first ray to the second ray. இப்போ ஒரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து எப்படி அதிகமாகுது கம்மி ஆகுது அப்படின்னா, ஒரு ஆங்கிள் வந்து 2 ஆர்ம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ 1 and 2 ஆர்ம்ஸ். எப்பவுமே என்ன ஆகும்னா ஒரு ஆர்ம் வந்து பேஸ்ல இருக்கணும், ரெஸ்ட்ல இருக்கும். ஒரு ஆர்ம் வந்து மூவ்மெண்ட் ஆகாது. ஸோ இது ஆல்வேஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும், மூவ்மெண்ட் ஆகாது. வேற இன்னொரு ஆர்ம் என்ன ஆகும்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐதர் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த டேரக்ஷன்ல மூவ் பண்ணும்போது அந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து கம்மியாகும் அதிகமாகும். Let's look at some other examples where angles arise in real life by rotation or turn. In a compass or divider, we turn the arms to form an angle. The vertex is the point where the two arms are joined. Identify the arms and vertex of the angle. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ் அண்ட் வெர்டெக்ஸ் அந்த ஆங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து டிவைடர் ஆர் காம்பஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா we can make angles form. ஸோ ஆர்ம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்ம் இல்லையா? ஸோ இது ஒரு ஆர்ம் ஃபார்ம் ஆகுது, இது ஒரு ஆர்ம் ஃபார்ம் ஆகுது. வேர்டெக்ஸ் வந்து இந்த ரெண்டு ஆர்ம்ஸும் கனெக்ட் ஆகுது. திஸ் ஃபார்ம் தி வேர்டெக்ஸ். அப்போ இது வேர்டெக்ஸ், இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். ஓகே, ஸோ 1 and 2. And next பார்த்தீங்கன்னா a pair of scissors has two blades. When we open them or turn them to cut something, the blades form an angle. Identify the arms and the vertex of the angle. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிசர் கொடுத்துருக்காங்க. சிசர்லேயே வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அது க்ளோஸாக இருக்கும்போது ஆங்கிள் இருக்காது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ம் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு ஆர்ம் ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 and 2 ஆர்ம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஜாயினிங் பாயிண்ட் வந்து வேர்டெக்ஸாக ஃபார்ம் ஆகுது. Look at these pictures of spectacles, wallet and other common objects. Identify the angles in them by marking out their arms and vertices. இப்போ நமக்கு few more objects example கொடுத்திருக்காங்க. இப்போ அதுல வந்து நம்ம arms எது, vertex எது கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்டக்கிள் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸ்பெக்டக்கிள்ல நம்ம arms வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு arm, அப்புறம் இது ஒரு arm. அப்போ this forms the vertex. ஸோ arm 1, arm 2. இப்போ சப்போஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம், இந்த ஆங்கிள் எடுத்துட்டோம்னா this forms one arm, this forms second arm. 1 and 2 and இது வந்து vertex ஆயிடும் ஸ்பெக்டக்கிள்ல. இப்போ நம்ம பேக்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்ம், அப்புறம் இது ஒரு ஆர்ம். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் தி வெர்டெக்ஸ். இப்போ ஆர்ம் A1, A2 ஆர்ம்ஸ், ரெண்டு ஆர்ம்ஸ். இப்போ ஸ்டேப்லர் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆர்ம் இருக்கு, இங்க ஒரு ஆர்ம். இது வெர்டெக்ஸ் ஆயிடும். இது ஆர்ம்ஸ் 1 and 2 ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ், ஜியோமெட்ரி பாக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆர்ம் இருக்கு, இங்க ஒரு ஆர்ம் இருக்கு. ஸோ இது வந்து வெர்டெக்ஸ் ஆயிடும். ஸோ ஆர்ம் 1 and ஆர்ம் 2. அண்ட் இங்கே வந்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்ம் ஃபார்ம் ஆகுது, இது ஒரு ஆர்ம் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் ஃபார்ம் vertex, this is 1 and 2 arms. Do you see how these angles are formed by turning one arm with respect to the other? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஆல்வேஸ் வந்து ஒரு ஆர்ம் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு, இந்த ஆர்ம் மட்டும் தான் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த மூடி நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடா ஓபன் பண்ணலாம், இல்ல நேரவா ஓபன் பண்ணலாம். சோ அந்த ஓபனிங் பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, இங்க ஆங்கிளோட மெஷர்மென்ட் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நமக்கு 2.5ல ஃபர்ஸ்ட் சம் கொடுத்திருக்காங்க. Figure it out. Can you find the angles in the given pictures? Draw the rays forming any one of the angles and name the vertex of the angle. இப்போ அகைன் வந்து few objects கொடுத்திருக்காங்க, ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து we have to find the vertex and arms. இங்க வந்து நம்ம மொத்தம் 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. பாத்தீங்கன்னா angle ADB ஒரு ஆங்கிள் நான் எழுதிக்கிறேன், angle ADB. அப்புறம் பாத்தீங்கன்னா angle BDC, angle BDC. அதுக்கப்புறம் angle ADC, angle ADC. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா vertex வந்து D இங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ம்ஸ், சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்ம்ஸ் அண்ட் மிடில் இருக்கிறதெல்லாம் vertex. பாத்தீங்கன்னா D வந்து மிடில்ல இருக்கு. And next இதுல வந்து பாத்தீங்கன்னா we can form the angle like this. இதுக்கு நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம் PQR.
angle PQR. இதுல vortex பாத்தீங்கன்னா Q. So vortex வந்து Q. இப்போ அடுத்தது இந்த lateral பாத்தீங்கன்னா இந்த angle form ஆகுது. So இது ஒரு arm, இது ஒரு arm, இங்க angle form ஆகுது. இதுக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். Again PQR name கொடுத்துக்கலாம். Angle PQR, vortex வந்து Q. Next பாத்தீங்கன்னா இந்த bridge, இங்க ஒரு angle form ஆகுது. So இங்க ஒரு angle form ஆகுது. Name பாத்தீங்கன்னா ABC. Angle ABC. So இங்க angle form ஆகுது. And vortex வந்து B இங்க. So நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வெறும் armsம் vortex தான் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நம்ம பண்ணிட்டோம். Second sum, draw and label an angle with arms ST and SR. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளே ஒரு angle form பண்ண சொல்லியிருக்காங்க. And arms வந்து நேம் கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ST SR கொடுத்திருக்காங்க. ரெண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா S இங்க இருக்கு. அப்போ S forms the vortex இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா vortexக்கு S பேர் வைக்கணும். அப்பதான் நமக்கு இந்த ரெண்டு arms வந்து பண்ண முடியும். இப்போ நான் வந்து ரெண்டு arms இங்க draw பண்ணிக்கிறேன். So இது ஒரு arm, இது ஒரு arm. இங்க வந்து S வச்சுக்கிறேன். vortexக்கு S வச்சுக்கணும். இது வந்து T. So இது வந்து T, இது வந்து R. ஓகே. இப்போ angle form பண்ணிட்டு vortex draw பண்ணிட்டோம். angle TSR இல்லனா angle RST நம்ம நேமிங் கொடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் क्वेश्चन ஆன்சர் தான் நான் எழுதுறேன், not for third. Third sum, explain why angle APC cannot be labeled as angle P. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா angle APC வந்து எதுக்கு angle P யா பிரசன்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இங்க வந்து எத்தனை angle ஃபார்ம் ஆகுதுன்னா angle APB ஒரு angle ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் angle BPC. So angle BPC ஒன்னு ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம சிங்கிள் ஆங்கிள் அது நம்ம P பிரசன்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரே ஒரு ஆங்கிள் தான் குறிக்கும். ஆனா இங்க வந்து ரெண்டு ஆங்கிள் இருக்கிறதுனால நம்ம P பிரசன்ட் பண்ணோம்னா அது எந்த ஆங்கிள் தெரியாது இல்லையா, கன்ஃபியூஸ் ஆயிடும். சோ either APB பிரசன்ட் பண்றோமா இல்ல BPC பிரசன்ட் பண்றோமா நமக்கு தெரியாது. சோ அதனால we cannot denote angle P for the given figure. இப்போ நம்ம 3 கான ஆன்சர் எழுதிடலாம். No, we cannot mention angle P for the given figure. Hence this vortex is common for two angles. So ரெண்டு angles காமனா இருக்கிறதுனால நம்ம angle P வந்து மென்ஷன் பண்ண முடியாது. Fourth sum, name the angles marked in the given figure. இப்போ இந்த இமேஜ்ல இருக்கிற angles நம்ம மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த angle ஃபார்ம் ஆகுது இல்லையா, PTQ. அப்போ angle PTQ. இத நம்ம இப்படியே பிரசன்ட் பண்ணலாம், angle QTP. So vortex மிடில்ல வந்துட்டு arms வந்து சைடுல. ஓகே. And இன்னொரு பாத்தீங்கன்னா angle நமக்கு QTR. angle QTR. இதை நம்ம இப்படியே பிரசன்ட் பண்ணலாம், angle RTQ. So எல்லாத்துக்கும் vortex வந்து மிடில்ல வருது. So இந்த மாதிரி நமக்கு two angles ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு angle, இது ஒரு angle. Fifth sum, mark any 3 points on your paper that are not on one line. Label them A, B, C. Draw all possible lines going through pairs of these points. How many lines do you get? Name them. How many angles can you name using A, B, C? Write them down and mark each of them with a curve as in figure 2.9. இப்போ நமக்கு 3 பாயிண்ட்ஸ் வைக்கணும். 3 பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல வைக்க கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம் லைன்ஸ் போட்டு. இப்போ அது எத்தனை லைன்ஸ் ஜாயின் ஆயிருக்கு and எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நமக்கு ஃபிகர் 2.9 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். 2.9 எங்க இருக்கு அப்படின்னா, ஸோ நமக்கு 2.9 இமேஜ் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த இமேஜை பேஸ் பண்ணி இப்போ நம்ம 5th sum சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம 3 டாட்ஸ் வைக்கணும், பட் ஒரே லைன்ல இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாட் இங்க, ஒரு டாட் இங்க, ஒரு டாட் இங்க. இப்போ நம்ம பேர் கொடுத்துக்கலாம், A, B, C. 3 பாயிண்ட் வச்சுட்டோம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ லைன் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணுவோம். அப்போ இங்க ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க, அதுக்கப்புறம் இங்க இந்த டாட்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இது கனெக்ட் பண்றோம்.
ஸோ என்னோட லைன் கொஞ்சம் கர்வா இருக்கு, நீங்க ஸ்கேல ப்ராப்பரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணிட்டோம், நமக்கு 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இங்க. ஓகே, ஸோ 3 ஆங்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஏ, நான் இப்போ ஏல இருந்து எடுக்கிறேன். ஆங்கிள் ஏபிசி ஒரு ஆங்கிள் இருக்கு, அப்புறம் ஆங்கிள் பிசிஏ ஒன்று இருக்கு, அப்புறம் ஆங்கிள் சில இருந்து எடுத்தோம்னா சிஏபி, ஆங்கிள் சிஏபி 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ லைன்ஸ் பாத்தீங்கன்னா ஏபி ஒரு லைன் இருக்கு, அப்புறம் பிசி ஒரு லைன் இருக்கு, and then CA ஒரு லைன் இருக்கு. ஸோ மொத்தம் 3 லைன் இருக்கு, அதுக்கப்புறம் 3 ஆங்கிள்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு when you join the points A, B, C. Sixth sum. Now mark any 4 points on your paper so that no 3 of them are on one line. Label them A, B, C, D. Draw all possible lines going through pairs of these points. How many lines do you get? Name them. How many angles can you name using A, B, C, D? Write them all down and mark each of them with a curve as in figure 2.9. Sixth sum பாத்தீங்கன்னா same fifth மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. Fifthல வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க, இங்க 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வந்து என்ன ரூல்ஸ்னா ஒரே லைன்ல வந்து 3 பாயிண்ட்ஸ் வைக்க கூடாது, ஆனா 2 பாயிண்ட்ஸ் வைக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க 2 பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நேமிங் கொடுத்துக்கிறேன் A, B. நெக்ஸ்ட் இங்க 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன் C, D. இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ D and C ஜாயின் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் A, D நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் நம்ம ஆரோ போட்டுக்கலாம், ஏன்னா லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நம்ம ஆரோ மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, draw all possible lines கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா D and B வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், டயகனல் டிரா பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு டயகனல் டிரா பண்ணிக்கலாம் A and C க்கு. இப்போ நான் மொத்தம் 6 லைன்ஸ் வந்து டிரா பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து 6 லைன்ஸ் நான் நேமிங் கொடுத்துக்கிறேன். 6 லைன்ஸ் நேம் பார்த்தோன்னா AB ஒரு லைன், அதுக்கப்புறம் BC ஒன்று, and then CD ஒன்று, and then DA ஒன்று, அதுக்கப்புறம் AC and DB diagonal DB. மொத்தம் 6 லைன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்க ஒன்று, அதுக்கப்புறம் இங்க ஒரு ஆங்கிள், 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. சேம் வே இங்க ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே 3, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு வேர்டெக்ஸ்ல நமக்கு 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ டோட்டல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 12 ஆங்கிள்ஸ் நமக்கு இந்த இமேஜ்ல கிடைக்குது, இந்த ஃபிகர்ல. இப்போ நேமிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், வேர்டெக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வேர்டெக்ஸ் ஏல இருக்கிற ஆங்கிள் மட்டும் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு ஆங்கிள், இங்க ஒன்று, அப்புறம் இங்க ஒன்று. ஸோ வேர்டெக்ஸ் A, இது B, C and D. இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா CAB, ஆங்கிள் CAB. இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ CAD, ஆங்கிள் CAD. அதுக்கப்புறம் I take the entire BAD, ஆங்கிள் பார்த்தீங்கன்னா BAD. மொத்தம் நம்ம 3 ஆங்கிள் எடுத்துட்டோம் ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து. இப்போ நெக்ஸ்ட் நம்ம B வேர்டெக்ஸ்ல இருக்க ஆங்கிள்ல பேர் எழுதிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இது B, C, D, A. இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா DBA, DBA. இப்போ அடுத்தது இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். அப்போ DBC, ஆங்கிள் DBC. இப்போ நான் ஹோல் ஃபுல்லா எடுக்கிறேன். ABC, ஆங்கிள் ABC. இப்போ நம்ம B வெர்டெக்ஸை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து C. இப்போ நம்ம C பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. CABD. இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். அப்போ எனக்கு ACB, இப்போ அடுத்தது இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். அப்போ DCA, ஆங்கிள் DCA. இப்போ நான் டோட்டலா ஃபுல் ஆங்கிள் எடுக்கிறேன்.
DCB இந்த ஆங்கிள். அப்போ DCB ஆங்கிள் DCB. இப்போ நம்ம C vertex முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து D vertex டார்கெட் பண்றோம். ஸோ D வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? D C B A. இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ ADB இங்க எழுதிக்கிறேன். ஆங்கிள் ADB. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். அப்போ BDC ஆங்கிள் BDC. இப்போ நான் ஃபுல் ஆங்கிள் எடுத்துக்கிறேன். அப்போ ADC ஆங்கிள் ADC. இப்போ நம்ம டோட்டலா வந்து 12 ஆங்கிள்ஸ் எழுதிட்டோம். அண்ட் ஒவ்வொரு வெர்டெக்ஸ் டார்கெட் பண்ணி 12 ஆங்கிள்ஸோட நேமும் இங்க நம்ம கொடுத்துட்டோம். ஸோ 6 சம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்.